குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார். கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிறீங்களே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா, முதல்ல வேலை கிடைக்குமா, வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு கேர்டேக்கர் எனக்கு வருவாரா,
நல்ல பார்ட்னர்ஷிப் வருமா, நல்ல கஸ்டமர் கிடைப்பாரா? பார்ட்னர் கூட தேவையில்லை சார், நல்ல கஸ்டமர் கிடைச்சா போதுமே. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியே மாவட்டமோ நல்ல கஸ்டமர் போதும் சார். பெரிய பெரிய கஸ்டமர் கூட வேணாம், ஒரு 10 கஸ்டமர் நல்ல ஆளுங்க இருந்தால் போதும், அது கிடைக்கும். மிதுன ராசிக்கு அந்த முன்கோபத்தை விடணும். திருமணம் நடக்காமல் நிறைய பேருக்கு தள்ளிகிட்டே போயிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலம், திருமணம் நடக்கும். பானை பிடித்தவள் பாக்கியசாலி, அவள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா. ஆகவே இவ்வளவு நாள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்போ வருமானங்கள் கூடும், மகாலட்சுமி வாசம் வீட்டில் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். இது எல்லாத்த விட திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் போகும். அப்படின்னா ஏற்கனவே திருமணமாகி சில பேர் பிரிந்து வாழ்ந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை காலமாக இருக்கும். திருப்பியும் சேர்ந்து வாழக்கூடிய, குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சில பேருக்கு அந்த வேலையினால், வியாபாரத்தினால பெங்களூரில், மைசூரில், கர்நாடகாவில் எங்கேயோ இருக்கேன் சார், பாண்டிச்சேரியில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போ இனிமேல் சேர்ந்து நீங்கள் குடும்பத்தோடு இருக்கலாம், குழந்தைங்க நல்லா படிக்கலாம். சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க் போடவே மாட்டேன்றாங்க, எழுதுகிறேன் சார் நான், ஆனால் மார்க் வர மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு இனிமே வந்து மெமரி பவர் கூடும். கொஞ்சம் காலையில் படிங்க, நைட்டில் ரொம்ப கண்ணை முழிச்சு படிக்காதீங்க. பசுமரத்து ஆணி அடித்தா மாதிரி அற்புதமான பலன் கிடைக்கும். இதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஊர் பிரச்சனையில் போய் தலையிடாதீங்க. ரொம்ப அதிக சுப பலன் கிடைக்கிறதுக்கும், குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கும், வீடு தட்டுபவர்களுக்கும் ஒரு எளிமையான பரிகாரம், திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. புத பகவானுக்கு காலையில் அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தம், அந்த பால் எல்லாம் கலந்து ஒரு சொட்டு சாப்பிடுங்க. அது மிகப்பெரிய ஔஷதம். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் போகும். அதே மாதிரி சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு டெய்லி அந்த குங்குமத்தை வச்சுங்க. சிவசக்தி ஸ்வரூபமாக உங்களுக்கு இறைவன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.